பித்ரங்க என்ன? ஏய், இவன் எதுக்குடி என்ன காஃபி கொண்டு வர சொல்றான்? ஒருவேளை உன் அழகுல மயங்கிறதுக்காக இருக்குமோ? பிரபாகர் விஷயத்தை கேள்விப்பட்டு ராத்திரியோட ராத்திரியா வீட்டை விட்டு ஓடி போயிருப்பான்னு நினைச்சேன். இந்த அப்பா எல்லாத்தையும் சொதப்பிட்டாரு. எனக்கு ஒரு ஐடியா வருது. என்ன? அந்த காஃபில பேதி மாத்திரையே கலந்துருவோம். கலந்து? எத்தனை சினிமால வந்திருக்க? இப்படி எதிர்கேள்வி கேக்குற? அது மட்டும் அந்த ஆள் குடிச்சா போதும். துண்டுக்கான துணியக்கானு கோயம்புத்தூர் போய் தான் நிப்பா. லூசா நீனு? ஏன்? ஏற்கனவே அப்பா வாங்கி கொடுத்த சரக்குல அவனுக்கு லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. ஆனாலும் ஊருக்கு போல. அது மட்டும் இல்ல, மறுபடியும் நம்ம மாத்திரையை போட்டோம் தெரிஞ்சா வீட்டுல இருக்கிறவங்க நம்மள சும்மாவே விட மாட்டாங்க. அப்படின்னா உனக்கு இந்த ஆளோட கல்யாணம் கன்ஃபார்ம்னு சொல்ல. சரி, இப்ப என்னதான் பண்ண போறீங்க? முதல்ல நீ காஃபியை கொண்டு போய் கொடுத்துட்டு வா, அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். என்னாச்சு? எல்லாரும் ஏதோ ஒரு டென்ஷனாவே இருக்கிற மாதிரி தெரியுது. என்னவா இருக்கும்? அது என்னவா வேணா இருந்துட்டு போடும், நமக்கு என்ன? நாம இந்த வீட்டுல தங்குறப்போ அந்த பொண்ணுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கணும். அவளே நம்மள பிடிக்கலன்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை எண்டு கொண்டு வந்துடணும். அதுக்கு தானே அவளை காஃபி கொண்டு வர சொல்லியிருக்கேன். இந்த கிராமத்து பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. வரட்டும். எஸ், வாங்க உட்காருங்க. காஃபி. தேங்க்ஸ். என்னாச்சு? இல்ல, நீங்க கப்பன்னு நினைச்சு என் கைய தடவிட்டீங்க. தெரிஞ்சுதான் தடவுன. எது? இல்ல, கப்புன்னு நினைச்சு தெரிஞ்சு தெரியாம. அப்புறம் சொல்லுங்க. காஃபி. ஆமா, காஃபி. காஃபி குடிக்கலாமா? குடிக்கிறதுக்கு தான் காஃபி. இல்ல, சேர்ந்து குடிக்கலாமான்னு கேட்டேன். இல்லங்க, நீங்க ஒரு கப்பு காஃபி கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிடலாம். இல்லனா ஒரே கப்ல ஆளுக்கு பாதி பாதி குடிச்சிட்டு அப்படியே பேசலாம். எனக்கு காஃபினாலே பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். குடிக்க வேண்டியதானே? வாவ், சூப்பர் காஃபிங்க. உங்க கை பக்கமும் பிரமாதம். கைய கொடுங்க. எதுக்கு? பாராட்டுறதுக்கு தான். ஏன்? இந்த காஃபிக்காகவே உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். கை கொடுங்க. அப்படின்னா பாட்டிக்கு தான் கை கொடுக்கணும். ஏன்? பாட்டி தான் காஃபியே போட்டாங்க அப்படின்னா நீங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்க உங்க கையால இந்த காஃபியை கொண்டு வந்ததால டேஸ்டா இருக்கோ? ஆஹா, இவன் விட மாட்டான் போல இருக்கே. எப்படி போனாலும் செக்க வைக்கிறானே. ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பண்றீங்க? காஃபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதுக்கே என் கைய பிடிக்கிறீங்க? இத குடுக்கிறதுக்கு தான். நான் வரேன். எப்போ? இல்ல, போயிட்டு என்ன பார்க்க எப்போ திரும்ப வருவீங்கன்னு கேட்டேன். எஸ். அவ இந்த நேரம் நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருப்பா. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை எனக்கு வேணவே வேணான்னு சொல்லி என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவா.
இந்நேரம் காஃபிய குடிச்சிருப்பானோ? ஏய், என்னடி என்னாச்சு? பயங்கரமான ஜொல்லு. நினைச்சேன் அந்த ஆளை பார்த்த உடனே நீ சொல்ல விடுவேன்னு நினைச்சேன். ஐயோ, ஊங்கி ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கோ, உன் தலை தனியா போயிடும். அந்த ஆளு என்ன பார்த்து ஜொல்லு விடுறாங்கற? அவ்ளோ காஞ்சி போயா இருக்கு. ஏய், என்ன? அப்படின்னா நீ வச்ச டெஸ்ட்ல அந்த ஆள் தோத்து போயிட்டான். அவன் எனக்கு வேண்டாம்னு சொல்லிடு போ. இப்ப நம்ம சொன்னோம்னா வீட்ல இருக்கிறவங்க வேணும்னே சொல்றதா நினைப்பாங்க. அப்ப என்னதான் பண்றது? இவன் பயங்கரமான ஜொல்லு பேர் வழின்னு கையும் களவுமா எல்லார் முன்னாடியும் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? நீ போலீஸ்காரியா, நான் போலீஸ்காரியா? நான் போலீஸ்காரி தான். இதுக்கப்புறம் என்ன பண்ண மட்டும் சொல்ல. சொல்றேன். ஹவு டு டார்ச்சர் புக்ல இதுக்கும் ஒரு வழி இருக்கு.